என்னப்பாச்சு நடந்து போறீங்க? கால்ல ஆணி குத்தி அதுக்கு இப்படி தாங்கி தாங்கி போறீங்க? இதுவாயிடுச்சு. எங்க போச்சு? கால் அடியில காலை கட்டுங்க, என்ன பிடிச்சுக்கோங்க. ஆணி குத்திருச்சா? இந்த காலோட எங்க போறீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல போனீங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்களா? என்னப்பா நீங்க இப்படி ஏதோ ஸ்டெப்டி கிப்டிக்கு ஆயிடுச்சுன்னா வருமா? வீட்டுல யாரும் இல்ல, பைசா இல்ல. பைசா இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிட்டு ஒய்ஃப் இறந்துட்டாங்க. பசங்க? பசங்க 2 பொட்டு பிள்ளைங்க ஹாஸ்டல்ல. அப்படியா? ஐயோ, இப்படி எங்க போறீங்க? இங்க பஸ் ஸ்டாண்ட், அம்மா வீட்டு பஸ் ஸ்டாண்ட். அங்க போறீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? ஐயோ, உங்க பேரு? என் பேர் ரூபன். ரூபனா? ஐயோ, என்னப்பா நீங்க இந்த மாதிரி காலோட போனா என்ன ஆகுறது தெரியுமா? செப்டிக் ஆச்சுன்னா காலே போய் எடுத்துருவாங்க. ஆமா. நீங்க டாக்டர்கிட்ட போய் காமிச்சிங்களா இல்லையா? இன்னும் போல. இன்னும் போலையா? ஐயோ, நான் வேணா ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடட்டுமா? சரி. சரி, ஏன் தாடிலாம் எடுக்க வேண்டியது? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? காசு சுத்தமா இல்ல. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி, நீங்க நம்ம இது எடுத்துக்கிறீங்களா? எல்லாம் தாடி சேவ் பண்ணிக்கிறீங்களா? ஆ, சரி. வரீங்களா? வரேன். வாங்க போலாம். வா. இந்த மாதிரி காலோட போய் செப்டிக் ஆகி உங்களுக்கு புண்ணாயிடும்ல, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வாங்க. ஆள் யாரும் இல்ல, பராமரிக்க. அப்படியா? சரி சரி. உங்க பொண்ணோ, உங்க தங்கச்சியோ, உங்க அக்காவோ, இல்லை உங்க அம்மாவோ, உங்களுக்கு உங்க உறவு மாதிரி நான் ஹெல்ப் பண்றேன். வாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ, உங்க கஷ்டம் என்ன தேவையோ நான் செய்யறேன். சரியா? சரி. வரீங்களா? ஆ. வாங்க. சேவ் பண்ணிக்கலாம் முதல்ல. பண்ணி. பண்ணிட்டு குளிச்சுக்கிறீங்களா? ரொம்ப டஸ்டா வேற இருக்கிறீங்க. சரி, சரி. வாங்க. சரிப்பா. உட்காந்து உட்காரு. பார்த்து வாங்க. வரங்க. இப்போ இப்போ கிளீனாக இருக்குதுல்ல? இப்போ அதுக்கு தான் சொல்லுறது. அப்புறம் போய் கூட நம்ம குளிச்சிடலாமா? ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். குளிப்பீங்கல்ல, உங்கள் பொண்ணு மாதிரி தான் குளிப்பாட்டி. சரியா? பார்த்து ஏதாவது வாங்கிட்டு வருவா? சாப்பாடு இல்லை? இல்ல இல்ல. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க காலைல? இட்லி. இட்லி சாப்பிட்டீங்களா? சரி, இங்கேயே உட்காந்துருங்க. நான் போயிட்டு நம்ம லுங்கி சட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன். சரி சரி. இங்கே உட்காந்துருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. இந்த வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க, எங்கே போயிடாதீங்க. எங்க போல? எப்பா எல்லாம் வாங்கியிருக்கிறேன். சரி. பார்த்தீங்களா? எல்லாமே லுங்கி ஷர்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். போய் இங்கே உட்காருங்க, நான் போயிட்டு சேர் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. கொஞ்சோண்டு பக்கெட்டில் தண்ணி மட்டும் கொடுங்களேன். வாங்கப்பா. பார்த்து உட்காரு. கட்டிட்டா? கட்டு. இருங்க, வச்சுட்டு வந்துடுறேன்.
கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. தண்ணி வாங்கி தரேன். ஒன்றே ஒன்று மட்டும் வேணுமா? எடுத்துட்டு வரீங்களா? அப்படியே இது இருக்கட்டும். பிடிங்க, அப்படியே பிடிச்சிக்கோ. கொடு. ஊற்றிடுங்கம்மா கொஞ்சம். போதும், ரொம்ப நன்றிம்மா. போடி. மழை வேற வருது. பரல் இருக்கு. வாரப்பை கால் நிட்டு. காட்ட போடு. குளிருதா? அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். வர வர சரியா போச்சா? கால் தூக்கிக்கோமா. பரப்பு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம். காட்டு. இப்போ வேணாம், இப்போ வேண்டாம். மழை வரல, மழை வரல.
போதுமா போட்டதில்ல போதும். கட்டு. எந்திரிச்சுக்கிறீங்களா? எந்திரிச்சுக்கோ. இல்லை ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறோம். எப்படி வா. திரும்பிக்கோ, இப்படி திரும்பிக்கோ, பார்த்து. போதுமா? இது கட்டிக்கோங்க, லுங்கி மாட்டிக்கோங்க அப்படியே. இந்தா. திரும்பி வாரம் வாரம் வச்சு வாரம் வாரம் அப்படி போட்டு. கழட்டிக்கோங்க. கட்டிக்கோங்க. கொடுக்கு. கட்டுங்க. கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? இருங்க போலாமா? இருக்கு ஒரு நிமிஷம். அம்மா இந்தாங்கம்மா. மா ரொம்ப நன்றிங்கம்மா. இந்தாங்கம்மா, கொடுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி உங்களுக்கு தான். போயிட்டு வரோம். நான் சென்னை இது வரேன், ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்து வா. நான் எடுத்துகிட்டு வரேன். வாங்க வா. பார்த்து பார்த்து. இங்கே தான் இருப்பீங்களா நீங்கள்? ஆமாம், இங்கே தான். உட்கார். இப்படி வந்துடுங்க, இப்படி வந்துடுங்க, தள்ளி வந்துடுங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா? சந்தோஷமா? சந்தோஷம். சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா?
ஃப்ரீயாக இருக்கா இப்போ? ஃப்ரீயாக இருக்கு. இப்போ உங்கள் காலுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம். பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. ஏன்னா கால் ரொம்ப இதுவாக இருக்குது, பார்க்க நம்ம செப்டிக்கான மாதிரி இருக்கு. ஆமாம். அதனால் உடனடியாக அதை நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுவோம். பண்ணுவோமா? பண்ணுங்க. சரி, ட்ரெஸ்ஸிங் காலை கொடுங்க. பாரு, காட்டுப்பா. ஓ, புடச்சிக்கிட்டு இருக்கேப்பா. இப்போ பண்ணுவோம்ப்பா. சட்டை இருக்கா? சரி. இந்த மருந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கி இது பண்ணி இந்த ஆயில்மெண்ட்டை வச்சு வச்சிருங்க. இதை வைக்கிற இதில் இதை தான் போட்டு துடைக்கணும். காட்டு. இதையும் தொடச்சிக்கோங்க. சரியா? பார்த்தீங்கன்னா வந்து இந்த லுங்கி ஒன்று இருக்குது, இன்னொரு லுங்கி வந்து நீங்கள் உடுத்து மாற்றிக்கோங்க. சரியா? இந்தாங்க. ஜட்டியும் இருக்குது, வேணுங்கிறத அப்புறம் போட்டுக்கோங்க. சரியா? உள்ள வச்சிடுறேன். தலை சரியா வாரு காட்டணும். சரியாவே இவ்வளோதான் முடியும் இருக்குது. ஐயோ கடவுளே. ஓகே,
எல்லாம் வச்சுட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. இதுமாரி எங்கள் பசங்க கூட பார்த்ததில்ல, நீங்கள் பார்த்தீங்க. இதுமாரி எங்கள் பசங்க கூட பார்த்ததில்ல, ரொம்ப சந்தோஷமா? நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர்? ரூபன். ரூபன். சரி. வேற இன்னைக்கு வந்து இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு வந்து நீங்க இருக்கிற இடம் வந்து என்ன இடம்? பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டு. திருவள்ளூரா? திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட். திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு. திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க வந்து எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? இங்கே 4 மாதமா இருக்கு. 4 மாசமா இருக்கீங்க. எல்லாம் பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் இருந்தும் நீங்க அனாதையா இருக்கீங்க. கொண்டாட்டியில் இறந்துட்டாங்க. கொண்டாட்டி. ஆனா எல்லா உறவுகளும் இருக்காங்க. மக்களே பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஆதரவற்றன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே இருந்தும் அனாதையான ஒரு நபர் அப்படின்னா நமக்கே தெரியும். மனசு கஷ்டப்பட்டுட்டோம்னா ஒரு 2 நாள் 3 நாள் கோச்சிட்டு போயிட்டு கூட வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் அவர் அப்படின்னு கூட வராமல் அங்கே என்ன சூழ்நிலையும் அவங்க சொந்தக்காரவங்களுக்குள்ளார. அதனால் பர்மனெண்ட்டாக நம்ம திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே கேட் பஸ் ஸ்டாண்டில் வந்து இவர் இங்கே உள்ளே இருந்திருக்கு விசிட்டில் இருக்கார் 4 மாதமாக. பார்க்கவே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. பார்த்தீங்கன்னா காலெல்லாம் வேற இன்னும் ஆணிலாம் குத்தி பொத்துட்டு இருக்குது. ஒரு தண்ணியில் ரொம்ப நடக்காமல் அப்படியே இருந்திருக்கிறாரு. இன்னும் அதுக்கு நிறைய ஒர்க்கிங் பண்ணணும். இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணி அவர் ரொம்ப நாள் குளிக்காமல் இருந்திருக்கிறாரு. அதனால் நம்ம அப்பாவோ நம்ம அண்ணனோ தம்பியோன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவங்கள வந்து கிளியர் பண்ணி நல்லா விசிட் பண்ணி நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து ஹாப்பியாக சுத்தமாக இருங்க. அப்போ தான் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு ஆகாது. சரியா? ஏன்னா கால் ரொம்ப மெயின். விட்டுறாதீங்க. ஆணி குத்திட்டா அது உள்ளே ஃபுல்லாக சீல் வச்சிடும். ஓகேவா? உங்களுக்கு அடுத்த ஒரு ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா? சாப்பிட்ற பொருள் உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இதுதான் எனக்கு வேணும், இதுதான் வேணும் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு சண்டே அது மாதிரி நீங்கள் எங்கேயுமே நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. எதுவுமே நீங்கள் பட்னியாக உட்காந்துருப்பீங்க. கொடுக்குறதா யாராவது கொடுக்குறதா வாங்கி சாப்பிடுவீங்க. ஆனால் வந்து இன்னைக்கு சண்டே அதுமா உங்களுக்கு ஏதாவது ஒரு விருந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பாவோ இல்லை அண்ணனோ தம்பியோ என்னால் விட்டுட்டு போக முடியல. ஏன்னா ரோட்டில் நீங்கள் ஃபுல்லாகவே நடந்து வரீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது என்னால் ஜீரணிக்க முடியல. அதனால் நீங்கள் ஃப்ராங்காக உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள். நான் அதோட ஃபுட்டு உங்களுக்கு இப்போதைக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் சாப்பிடுங்க. சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை உங்களுக்கு என்ன வேணும்? நான்வெஜ் வந்து சிக்கன் வேணுமா, மட்டன் வேணுமா? உங்களுக்கு சொல்லுங்கள், பரவாயில்ல. உங்களோட பொண்ணு மாதிரி என்ன இல்லை உங்களோட அக்காவோ தங்கச்சோ நினச்சி சொல்லுங்கள். சிக்கனில் வந்து உங்களுக்கு கிரேவியா இல்லை பிரியாணியா வேணுமா? பிரியாணி ரொம்ப பிடிக்கும்ல. சரி, இன்னைக்கு சண்டே அதுவும் உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பார்த்து இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சாப்பிடலாமா? பூஸ்ட் பண்ணி காட்டு. இப்போ பஞ்ச் காட்டு. நீங்கள் கேட்ட மாதிரி பிரியாணி. ஓகே, சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்க பிரியாணி? நல்லா இருக்கா? நான் தண்ணி குடி. சாப்பிடுங்க. அப்புறமா சாப்பிட்றீங்களா? வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? மூடி பார்த்து அப்புறமேட்டு பசிக்கும் போது சாப்பிடுங்க. சரியா? நல்லா பிரியாணி, சிக்கன் பிரியாணி நல்லா லெக் பீஸ்லாம் போட்டு சூப்பராக வேணும். சரியா? இந்தாங்க. கை அந்த பக்கம். ஓகேவா? போதுமா? இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? இதுமாரி வந்து செஞ்சதுக்கு ரொம்ப இதுமா இருக்கு. இதுமாரி ஆண்டிக்கிற பொண்ணுக்கு ரொம்ப நல்லது செய்யணும். ஊரெல்லாம் பரவணும். நீங்கள் நல்லா சந்தோஷமா இருக்கு. சரிப்பா.
நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்கள் எதுக்கும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நான் ஃபோன் நம்பர் கொடுத்து போகிறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் எதுக்குமே பயப்படக்கூடாது. ஓகேவா? பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கோம், ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே போனாலும் நீங்கள் பத்திரமா இருக்கணும். சரியா? ஆமாம். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் இப்போதைக்கு செப்பல்லாம் எதுவும் போட முடியாது, ஏன்னா வலிக்கும். அதனால நான் உங்களுக்கு வந்து போடணும், அப்புறமேட்டு தான் போடணும். சரியா? வீடியோ பார்க்குறவங்க யாரும் தப்பாக கமெண்ட் பண்ணிடாதீங்க, இந்த செப்பல் வாங்கி தரல அப்படின்னு. இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த செப்பலுக்கு வாங்கக்கூடிய ஒரு நம்ம வந்து கேஷை கொடுக்கலாம் இவங்களுக்கு. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகிற செலவுக்கு உங்களுக்கு கேஷ் கொடுப்போம். யாரும் தப்பாக கமெண்ட் பண்ணிடாதீங்க மக்களே. சரிங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே. என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அடுத்த திருவள்ளூர் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி இருக்கிற பெரிய குப்பம் என்கின்ற பஸ் ஸ்டாண்டில் வந்து இவர் வந்து ஆதரவு இல்லாமல் ஒரு 4 மாதமாக இருந்திருக்கிறார். இப்போதைக்கு அவர் ரொம்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. பார்த்தீங்கன்னா அவருக்கு குளிக்க வச்சு எல்லாமே ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணியாச்சு. நம்ம யூடியூப் திருநங்கை ரோஜாம்மா யூடியூப் சேனல் மூலியமாக இவருக்கு என்ன தேவையோ எல்லாமே பக்காவாக செஞ்சு முடிச்சாச்சு. எனக்கும் அப்பா இல்லை, அந்த அப்பா இல்லாத குறைய வந்து அதனால் நான் ரோட்டில் யார் எங்கள் அப்பா மாதிரி இருந்தாலும் பார்த்தாலும் உடனடியாக அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல ஓடி போய் உதவுகிற குணம்தான் எனக்கு இந்த அளவுக்கு இருக்குது. அதுவும் மக்களே நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிலைமையை பார்த்துட்டீங்க. இப்போ சூப்பராக இருக்கார். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, இவர் இங்கே தான் இருக்கிறாரு, உங்களால் முடிஞ்ச உதவிகளை இவருக்கு ஏதாவது பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா ஆதரவு இல்லாதவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அவங்களையும் வந்து நீங்கள் தயவு செய்து உங்களால் முடிஞ்சது டீயோ ஒரு காஃபியோ ஒரு வேலை எதுவோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுக்கணும். அதனால் ஒரு சின்ன கோரிக்கை தான் நான் இதில் வச்சுருக்கிறேன். நம்ம யூடியூப் திருநங்கை ரோஜாம்மா யூடியூப் சேனல் மூலியமாக இவருக்கு மருத்துவ செலவிற்கு ஒரு 500 ரூபா பணம் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் செப்பல் வாங்குறதுக்காக சேர்த்து கொடுக்குறேன். அப்படி சொல்லாதீங்க வந்து, ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப வீக்கமாக இருக்குது. தற்சமயம் வந்து உங்களுக்கு மேலே வந்து அந்த ஆயில்மெண்ட்டு தான் போட்டிருக்கு. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இது பிதுக்கி எடுத்து அது சரி பண்ணுவாங்க, சர்ஜரிங் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்காகவாது இந்த காசு நீங்கள் வாங்கிக்கணும். சரியா? செப்பலும் சேர்த்து போட்டுக்காங்க. நாங்கள் வாங்கிக்கணும். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஏன்னா சீல் வச்சிருக்கு. இது என்னால் அது பிதுக்க முடியாது, அது சின்ன சர்ஜரி மாதிரி பண்ணணும். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் உடனடியாக இதை நீங்கள் பண்ணிடணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மக்களே, இவருக்கு தற்சமயத்திற்காக வந்து என்ன பண்ணியிருக்கிறோன்னா, நம்ம ஆயில்மெண்ட் மட்டும்தான் போட்டிருக்கிறோம். அந்த ஆயில்மெண்ட் வந்து உள்ளே வந்து செலம் வச்சுருக்குது. அது அந்த அளவுக்கு பிதுக்கவும் முடியாது, ஏன்னா வந்து அது சின்ன சர்ஜரி மாதிரி பண்ணணும். அதனால் அதுக்கு உண்டான வந்து நம்ம வந்து கேஷை வந்து கொடுத்துருக்குறோம் அவருக்கு இமிடியேட்டாக டாக்டரை பார்க்குறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கிறோம். மற்றவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கூட இவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். எப்போ நீங்கள் பத்திரமா இன்றைக்கி ஈவினிங்கு நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகணும், மறந்துடாதீங்க. சரியா? போகணும். நான் கண்டிப்பாக செக் பண்ணுவேன் நாளைக்கு நாளன்னைக்கு. ஓகே? ஆமாம். பார்த்தீங்கன்னா மக்களே, யூடியூப் திருநங்கை ரோஜாம்மா யூடியூப் சேனல் மூலிமா இன்னைக்கு திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் பெரிய குப்பம் என்கின்ற ஊரில் வந்து இன்னைக்கு இவருக்கு வந்து இந்த உதவியை வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தி. ஏன்னா இவர் வந்து இந்த நிலைமையில் இருந்திருக்கிறாரு. நம்ம கொண்டு போய் சேவிங்லாம் பண்ணி குளிக்க வச்சு அவருக்கு துணிமணிலாம் போட்டிருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக அவர் நல்லா இருக்கணும். சரியா? நீங்கள் உடம்பை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செஞ்சிட்டோம். மனிதம் வாழ்க, மனித நேயம் வாழ்க, என்றும் வாழ்க. உங்களுடைய அன்பு, உங்களுடைய சப்போர்ட் என்னைக்கு இருக்க வரை உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வேண்டும். அப்பா நாங்கள் போயிட்டு வரட்டுங்களா? பார்த்து பத்திரமா இருக்க. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோட நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவகி திருநங்கை ரோஜா அம்மா. நன்றி, வணக்கம். அப்பா வரட்டுங்களா? பார்த்து பத்திரம், உடம்ப பார்த்துக்கோங்க. சரிங்களா? போயிட்டு வரேன்.